சின்னத்துக்கு சின்னத்திற்கு நம்ம உதாரணம் சொல்லுவோம், விஸ்வாமித்திரர் முனி சொல்லுவோம், துர்வாச முனி சொல்லுவோம், நிறைய மகான்கள், துறவிகள். சுவாமிஜி கூட வாழ்த்தும் பயனும் அவரோட ஸ்பீச் கேட்டு பாருங்க, யூடியூப்ல இருக்கும். கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி, நான் தவம் செய்யறவங்கள நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க கோபப்பட்டுட்டாங்கன்னா அது சாபமா மாறிடும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இப்ப தவம் செய்யும் போது மனம் தான் விழிப்பு நிலைக்கு வருதே. இப்ப ஏன் எனக்கு அப்ப நான் எப்படி நான் கோவப்படுவேன்? நம்ம மனம் அலைச்சல் குறையிறது நமக்கு. நம்ம மனம் விழிப்பு நிலைக்கு வருது. ஆராய்ச்சியில இருக்கு மனம். நமக்கு விளைவு அறிந்த விழிப்பு நிலையில இருக்கும். நமக்கு செயல் விளைவு புரியறது. பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் புரியறது. இவ்வளவு நல்ல இடத்துக்கு நம்மளோட மனம் அந்த நுட்பமான நிலைக்கு நம்ம போகும்போது அது எங்கே இந்த சிரம் வருது? அப்போ இப்ப மகான்கள், அது போல ராவணன், இதிகாசத்துல ராவணன், அவர் போல ஒரு தவசீலர் கிடையாது. அந்த கதையில சொல்லுவாங்க, சிவன் பிரத்யட்சமா அவருக்கு காட்சி கொடுத்ததால சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு தவத்துல வெற்றி கண்ட அவ்வளவு பெரிய மனிதருக்கு அத்தனை ஒரு ஒரு தவறான அதாவது மாற்றான் மனைவி மேல் கொண்ட மோகத்தால் அவர் அவர் நாட்டையே இழந்தார், அவர் வாழ்க்கையும் இழந்தார், அரசாட்சியை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தாங்க இல்லையா? அப்ப நல்ல தவசீலர் தானே, ஏன் அவருக்கு அந்த மாதிரி நடந்தது? ஒரு பக்கம் நம்ம கர்மான்னு எடுத்துக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல தற்சோதனை இல்ல. தற்சோதனை பயிற்சி செய்திருந்தாங்கன்னா இப்ப இந்த இந்த பிரச்சனைகளே வந்திருக்காது. எந்த பிரச்சனை? தவறான அந்த களங்கங்களோடு வாழ்ந்திருக்க மாட்டாங்க இல்லையா? தவம் செய்து தற்சோதனை செய்யும் பொழுதுதான் நமக்கு அந்த முக்களங்கள்ல இருந்து முழுமையான விடுதலை கிடைக்கிறது நமக்கு. அப்ப தவமும் தற்சோதனையும் அவ்வளவு முக்கியமானது. ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கு. சரி, நான் தவமே பண்ணாம தற்சோதனை மட்டும் நான் செய்யறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நான் தவம் செய்ய வேணாம், எனக்கு சிந்திக்கிறேன் நானா அப்படின்னா நம்ம எந்த நிலையில நிக்கிறோமோ அதே நிலையில இருப்போம். நான் செய்யறதுதான் சரி, என்கிட்ட இருக்கிற தவறுகள் யாராவது சுட்டி காமிச்சா கூட நான் அதை ஏத்துக்க மாட்டேன். அந்த நிலையில தான் நிற்பேன். ஏன்னா நான் தவம் செய்யல, மனம் விழிப்பு நிலைக்கே போல. ஆனா நான் ஆராய்ச்சி பண்றேன். ஆராய்ச்சி யார் வேணா பண்ணலாம் இல்லையா? ஆராய்ச்சி பண்றேன். அப்ப ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எனக்கு நான் செஞ்சது எனக்கு சரி, நான் நிக்கிறேனா? அப்ப என்னுடைய தவறுகள் எனக்கு குறிப்படாது. கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், அப்படித்தான் நம்ம இருப்போம் நம்ம. அப்ப அந்த மனம் விரியவே விரியாது. அந்த நிலையில அப்போ தவம் செய்யாமல் தற்சோதனை செய்யும் பொழுது நமக்கு நமது தவறுகள் நமக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அப்ப அந்த திருத்தம்ங்கிறது வரவே வராது. அப்ப மேல என்ன ஆகும்? புனரபி ஜனனம், புனரபி மரணம். திரும்ப திரும்ப நம்ம பதிவுகள் நம்மளுடைய கணக்குல சேர்ந்துகிட்டே போகும். சரி, இப்ப நான் தவம் பண்றேன், இன்னும் தற்சோதனை வேண்டாம், தவம் பண்ணாலே மனம் தான் விழிப்புநிலைக்கு போயிடுதே, அயராத விழிப்புநிலைக்கு போறதா சொல்றாங்க இல்லையா? என்ன ஆகும்னா, ஒரு வகுப்புல பேராசிரியர் சொன்னதுதான், தவம் செய்ய செய்ய நம்ம கிட்ட இந்த குணங்கள் அழுத்தம் பெற ஆரம்பிச்சதுங்கிறாங்க. நமக்கு அறிவு எடுத்து சொல்றது, அதுல நம்ம ஆராய்ச்சி இல்லாததுனால நம்ம அதுலயே தேங்கி நின்னுடுறோம். இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப முன்னாடி சொன்ன உதாரணங்கள் தான். துர்வாச முனி ஆகட்டும், விஸ்வாமித்திரர் ஆகட்டும், ராவணன் ஆகட்டும், எத்தனையோ கோடான கோடி எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? எத்தனையோ தவசீலர்கள்லாம். அவங்களே என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு இது பண்ணாலும் உடனே தவம் கலைஞ்சதுன்னா பிடி சாபம் தான் வரும். உடனே சாபம் விட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம கதைகள் நிறைய கேட்டிருக்கோம் தானே. அப்போ தவமும் தற்சோதனையும் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் இருக்கணும். தவம் செய்து தற்சோதனையும் பயிற்சியும் அகத்தாய்வு பயிற்சியும் நாம் செய்யும் போதுதான் நாம் யார், நான் எங்க இருக்கேன், என் பிறந்ததின் நோக்கம் என்ன, பிறந்த பயன் என்ன, பிறந்த அந்த வாழ்க்கையின் அந்த புரிதல், வாழ்க்கையின் ரகசியம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப தவம் செய்ய செய்ய நமக்கு நிறைய பலன்கள் சொல்றாங்க. மனம் விரிவு பெறுது. மனம் விரிவு பெற்ற நிலையில அந்த பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்ப எங்க நிக்கிறோம்? கீழே இருந்து மேல மலையை பார்க்காம மலை உச்சிக்கு போறோம். மலை உச்சியில இருந்து மேல இருந்து கீழே பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி மனம் நுண்ணிய நிலைக்கு போக போக, அந்த மலை உச்சிக்கு நம்ம போக போக கீழே, அதாவது நாம் கடந்து வந்த பாதை நமக்கு தெள்ள தெளிவாக அந்த கருமைய ரகசியங்கள்லாம் குறிப்பட ஆரம்பிக்கிறது. அப்பதான் எனக்கு நான் துன்பப்படுவதற்கான காரணம் என்ன, எனக்கு துன்பம் ஏன் வந்தது, என் கர்ம வினை எங்கேருந்து வந்தது, என்னெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த கர்ம வினையை நான் களைவது எப்படி, என் பாவப்பதிவுகளை நான் போக்கிக் கொள்வது எப்படி,
இந்த மாதிரி நமக்கு மனம் நிறைய ஆராய்ச்சிக்கு போறது. அப்ப அதனால நல்ல தவம் செய்துட்டு தற்சோதனை பயிற்சி எடுத்துக்கும் போது ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அமைதி சொல்றாங்க, உறக்கம் கொள்ளும் முன்னே அகத்தாய்வு செய்ய சொல்றாங்க. நமக்கு தூங்குறதுக்கு முன்னாடி சாந்தி தவம் நமக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்திருக்காங்க. உறக்கத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் சாந்தி தவம். சாந்தி தவம் பண்ணிட்டு இன்னொரு கூட ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கிட்டு இந்த நாள் முழுக்க நமக்கு எப்படி போச்சு, இன்னைக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன், எத்தனை பேரை மகிழ்வித்தேன், யாரையாவது நான் துன்பப்படுத்திருக்கேன்னா ஒரு நிமிடம் அந்த நாள் பொழுது மட்டும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம்னா அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், என்ன செய்யணும், அதுல இருந்து நான் எந்த குணங்கள் எங்கிட்ட இருந்து போகணும், இது ஆராய்ச்சிக்கு இதையே ஒரு பழக்கமாக்கிக்கிட்டோம்னா அப்ப அது என்ன சொல்லணும், அந்த அந்த பட்டை தீட்டப்பட அடிச்சு 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 பட்டை தீட்டப்பட்ட அந்த இது எப்படி வரும், அவ்வளவு ஒரு தங்கமாகட்டும் இரும்பாகட்டும் தட்டி 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 நல்லா ஒரு வலுவா வருது இல்லையா, அது போல நம்மளுடைய மனம் அந்த நிலைக்கு உயர்வு பெறும். அப்ப தினம் தினம் அகத்தாய்வு அகத்தாய்வு இயல்பாகிடும். தற்சோதனை என்பது இயல்பாகிடும். கண்ணை மூடிட்டு உட்காரும்போது எத்தனை எண்ணங்கள் வருது, அவ்வளவு எண்ணங்கள் வருது நமக்கு. காலையில எழுந்துக்கும் போதே தவம் செய்யணும் உட்கார்றோம், அவ்வளவு எண்ணங்கள் வருது. இப்ப எங்க இருந்து எண்ணங்கள் வருது, அமைதி சொல்றாங்க, இருக்கும் இருக்கும் ஒன்றுதான் வருமே ஒழிய இல்லாத ஒன்று வராது அப்படிங்கிறாங்க. சோ இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிறதுதான். சோ உள்ள அந்த அப்படியே உட்கார்ந்து தவம் செய்யும் போது அந்த அலைச்சூழல், மன அலைச்சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக பீட்டா வேவ்ல இருந்து ஆல்பா வேவ்க்கு போகுது, ஆல்பால இருந்து இதுவா பீட்டாக்கு போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவா டிராப் ஆக நம்மளோட மைண்ட் ஃப்ரீக்வன்சி டிராப் ஆக அந்தந்த அலைச்சூழல் நடந்த விஷயங்கள்லாம் இந்த மூளை எடுத்து காட்டும் என்னென்னதான் நடந்தது. அப்ப அந்த வர எண்ணங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். என்ன பண்ணுவோம், அது எந்த இதுல தவ ஆழ்வினில் தான் செய்யணும். தவம் செய்யாம நம்ம யோசிச்சோம்னா நான் தான் எனக்கு எஜமா சொல்றாங்க இல்லையா, சொன்ன சொல்லுக்கு அது எஜமா, சொல்லாத சொல்லுக்கு சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அது போல எல்லாத்துக்கும் மனம் தன்னையே உறுதிப்படுத்திக்கும். ஆனா நம்ம ஆழ்ந்த தவ நிலையில அந்த தவ ஆழ்வினில் நம்ம ஆராய்ச்சிக்கு அந்த எண்ணங்களை ஆராய்ச்சி செய்யும் போது அதுல இருக்கிற அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யும் போதே எண்ணத்தினுள் இருக்கும் அந்த விளைவும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம எண்ணத்திலேயே நம்ம சரி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்ப இந்த நாள் பொழுது முழுவதுமாக போச்சு, இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணினேன், என்னால யாராவது துன்பப்பட்டாங்களா, என்னால யாருக்காவது நான் உபயோகமா இருந்தேனா, யாருக்காவது உதவி பண்ணினா, அப்ப என்னுடைய இந்த ஆன்ம பயணத்திற்கு இந்த உயிர் எடுத்து வந்த இந்த உடலுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், உயிர் எடுத்து இந்த உடலும் உயிருமா இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய பயணத்திற்கு நான் என்ன பண்ணிருக்கேன், என் குடும்பத்திற்கு நான் என்ன செய்திருக்கேன், என் சமுதாயத்திற்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மனம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்ப அங்கிருந்து நம்ம அந்த கிளென்சிங், அந்த தூய்மை பணி அங்க துவங்குறது நமக்கு. அப்ப தவம் செஞ்சுட்டு இந்த ஆராய்ச்சி செய்ய 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 அந்த எண்ணங்களையே சீராக ஆரம்பிச்சிடும். சாமிஜி முதல்ல நமக்கு கொடுத்தது எண்ணம் ஆராய்தல் பயிற்சி தான். எண்ணத்திலேயே நம்ம தூய்மை பணி ஆரம்பிக்கும் பொழுது அடுத்தடுத்து எண்ணமே சொல்லாகிறது, செயல் வடிவம் பெறுகிறது. அந்த செயலுக்குள் விளைவு கூடவே வருது. அப்ப நல்ல எண்ணங்களுக்கு வலுக்கூட்டி மாறான எண்ணங்களுக்கு சங்கல்பம் மூலம் மறுக்காப்பு மூலமாக வலுவிழக்க செய்யும் பொழுது அப்ப அந்த எண்ணம் தூய்மை பெற நமது ஆக்காமிய கர்மம் நமக்கு சிறப்பா சீராக அமைகிறது. சரி, இப்ப தற்சோதனை பயிற்சி மூலம் நமக்கு என்னெல்லாம் நடக்குது, தவ ஆழ்வினில் தற்சோதனை பயிற்சி மூலம் அருகுணங்கள் நற்குணங்களாக மாற்றிக்கொள்கிறோம். இப்ப பேராசை சொல்றாங்க இல்லையா, பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம் அப்படிங்கிற அந்த தீய குணங்கள் அது மாறி நற்குணங்களாக மாற்றம் பெற ஆரம்பிக்கிறது. முக்களங்கங்களும் தெரியும். இதெல்லாம் எப்ப நடக்கும், தவமும் தற்சோதனையும் தலைப்படுத்தும். அது ஒண்ணுமே இல்லைங்க, மௌனம் தான். ஆழ்ந்த மௌனத்துல ஒவ்வொரு நாளையும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம், குறைந்தது ஒரு அரை மணி நேரம் மௌனத்துல உட்கார்ந்து. மௌனம்ங்கிறது ஏதோ பெருசல்ல, வாய் பேசாமல் இருப்பது மௌனம் கிடையாது, மனம் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப மனம் இப்ப மனிதன் உடலில் உயிர் சிக்கியிருக்கிறதுக்கு எண்ணங்கள் வந்தாதான் மனிதன். ஆனா எந்த மாதிரி எண்ணங்கள் வரப்போகுதுங்கிறது இருக்கு இல்லையா, டிவைன் தாட்ஸா இருக்கா, பாசிட்டிவா இருக்குமா இல்ல நெகட்டிவா இருக்குமா, அங்கதான் நமக்கு இந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கிறது.
அப்ப மௌனம் மௌனம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு தவத்தோடு கூடிய தற்சோதனை பயிற்சிகள் நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற களங்கங்கள் முக்களங்கங்களும் போக ஆரம்பிக்குது. முக்களங்கங்கள் நமக்கு தெரியும், ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு அந்த முக்களங்கங்கள். ஆணவம்ங்கிறது தன்முனைப்பு, தான் தனது அப்படிங்கிற அந்த பொருள் பற்று புகழ் பற்று. அதுதான் தன்முனைப்பு. நான் சொல்லதான் சரி, நான் சொல்றதை கேட்கணும், எல்லாத்துக்கும் நான் தான் 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 நிக்கிறோம் இல்லையா, ஈகோ. ஈகோ அப்படிங்கிறாங்க, அதாவது எக்ஸிட் காட் அவுட். சாமிஜி சொல்றாங்க இறைநிலையை மறந்ததுனால் வந்த தன்முனைப்பு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இறை உணர்வு நமக்கு மேல ஒரு அபரிமிதமான ஒரு ஆற்றல், ஒரு பேராற்றல் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கு அப்படிங்கிற அந்த விழிப்பு நிலை இருந்தோம்னா நம்ம தவறு செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்ப நமக்கு அந்த விழிப்பு நிலை இல்லாத காரணத்தினாலதான் நம்ம மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டே போறோம். அப்போ அந்த தன்முனைப்பு போகணும். தன்முனைப்பு போறது. அதுக்கு அடுத்தது கண்மம், பாவப்பதிவுகள். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். சஞ்சிதம் நம்மளுடைய முன்னோர் செய்த பதிவு நம் வித்தில் உண்டு அப்படிங்கிறாங்க. நம்ம கருவழியே தொடர்ந்து வினைப்பதிவுகள் நமக்கு அது வேணும்னாலும் வேண்டாம்னாலும் நம்ம கூட வந்தே தீரும். அப்ப அந்த சஞ்சித பதிவு. பிராரப்தம் 3 வயது முதல் இந்த க்ஷணம் வரை நாம் செய்த எண்ணம், சொல், செயல்களாக நாம் செய்த அனைத்தும் எல்லாமே சுருக்க பதிவாக, புள்ளியாக நமது கர்மயத்துல அழுத்து பதிவாக இருக்கு பிராரத்தம். சஞ்சிதமும் பிராரத்தம் தான் ஆக்காமியத்தை நமக்கு முடிச்சு. அப்போ நமக்கு என்ன எது நம்ம கையில இருக்கு? ஆக்காமியம் நம்ம கையில இருக்கு, வருங்காலம் நம்ம கையில இருக்கு. இப்ப வருங்காலத்துல நம்ம மனிதனான மனதை இதமாய் படைத்த நாம் இந்த மனித பிறவி இல்லையா, இந்த மனித பிறவி உன்னதத்தை உணர்ந்து கொள்வதற்கு இந்த பயிற்சிகள் நம்ம மேற்கொள்ளணும். சோ அந்த விதத்துல நம்மளுடைய கர்ம வினைகளை போக்கிக் கொண்டு இறை உணர்வு பெறுவதுதான், இந்த முழுமை பேறு அடைவதுதான் இந்த வாழ்வின் நோக்கம் சொல்லி நம்ம அகத்தாய்வுல பிரம்மஞானம் வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். அப்ப ஆணவம், கண்மம் நம்முடைய பாவப்பதிவுகளை சரி பண்ணிக்கிறோம். அடுத்தது மாயை, புலன் மயக்கம். ஏன்னா மனிதன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு இது மாயை தான். ஏன்னா அந்த மனம் அப்படியே பழக்கப்பட்டு போச்சு. புலன் வழியாகவே என்ன நம்ம வெளியில, அதாவது உள்ளுக்குள்ள நம்ம பார்க்க தவறி கடந்து உள்ள போகாம எப்போதுமே புற உலகோடையே நம்ம தொடர்புலயே இருக்கோம். வெளியிலயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அங்கேயே நம்ம சஞ்சரிக்கிற மனது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கணும். அதுலயே மனம் உழண்டு 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 என்ன ஆகுது, அந்த மயக்கத்திலேயே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அமைதி சொல்றாங்க எல்லாத்தையும் அனுபவிங்க அப்படிங்கிறாங்க, ஆசைப்படுங்கிறாங்க. ஆனா ஆசை எப்படி இருக்கணும்? அளவோடும் முறையோடும். அளவு முறை மாறிட மீறிட துன்பமே வரும் சொல்றாங்க இல்லையா, மாக்களுமாய் தந்த மதி ஒளிந்து நமக்கு பாடல் புத்தகத்துல. அப்போ அந்த அளவு முறை தெரியாதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். அப்ப புலன் மயக்கம், ஐம்புலன்கள் அழுத்தம், ஒளி ஒளி சுவை மனம், இந்த ஐம்புலன்கள் மூலமாக பெரும் அனுபவங்கள் மனதுக்கு ஒரு இன்பத்தை கொடுத்ததுனால மீண்டும் மீண்டும் அந்த இன்பத்தை அனுபவிக்க மனம் தூண்டப்பட்டு மேல மேல நம்ம அதை நோக்கி நாடி செல்லும் பொழுது துன்ப பயப்பட்டு போகிறோம். அப்ப அந்த புலன் மயக்கத்துல அதுக்கு தடை ஏற்படும் போதுதான் சினம் வருது. சினம் அடக்கி வைக்கப்பட்ட சினம் தான் வஞ்சமா மாறுறது. தேவையில்லாத அதை தன்னையே அது பாதிக்கும் போது கவலையா மறு உருவம் பெறுகிறது. இது என்ன ஆகும்? நமக்கு உடல் மன நோய்கள்ல கொண்டு போய் விட்டுறது. அப்ப புலன் மயக்கம், பொருள் மயக்கம், இதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னா நமக்கு இந்த தற்சோதனை பயிற்சி ரொம்ப முக்கியம். அப்ப இந்த நமக்கு மௌனம் மேற்கொள்ளும் பொழுது நம் அகக்கண் திறந்து உள்முகமாக, இந்த அகவழி பயணமாக, உள்முக பயணமாக நாம் பயணப்படும் பொழுது நமக்குள்ள இருக்கிற நல்லது அல்லாதெல்லாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது நமக்கு இறைவனின் குரல் நமக்கு கேட்காது. இறைவனின் குரல் எப்ப கேட்போம்? நாம் மௌனமாக இருக்கும்போதுதான் இறைவனின் மொழியை உணர முடியும். இறைவன் எப்படி பேசுவாங்க? எண்ணங்களாக பேசுவார். இறைவன் அப்படியே காட்சி கொடுத்து பேசுறாரா? அப்படி கிடையாது, எண்ணங்களாக பேச ஆரம்பிச்சுவார். அப்ப நமக்குள்ள நாம் செல்ல வேண்டிய பாதை, எதுக்காக வந்தோமோ வந்ததன் நோக்கம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது அந்த சரியான பாதையில நமக்கு அகவழி பயணத்துல நமக்கு பெற்ற அனுபவத்தின் வாயிலாக, குரு கொடுத்த அந்த அனுபவத்தின் வாயிலாக அந்த பாதையில நாம் செல்ல ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா சுவாமிஜி சொல்றாங்க ஆன்மீக பயணம் தனி கிடையாது.
ஆன்மீகம் வேறு இல்லறம் வேறு கிடையாது. இல்லறத்தை இனிமை காண காண ஆன்மீக தேடல்ல நம்ம முன்னேற முடியும். ஆன்மீக அனுபவங்கள் நமக்கு நிறைய கிடைக்க கிடைக்க இல்லற வாழ்வில் இனிமை காண முடியுங்கிறாங்க. அப்ப இல்லறம் வேறு ஆன்மீகம் வேறு கிடையாது. அப்ப நம்ம இந்த பயிற்சிகளை தவறாது எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான், இந்த பயிற்சிகள் தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுதுதான் நமது களங்கங்கள் முக்களங்கங்களும் போய் நம்ம என்ன பண்றோம், தூய்மை பெற ஆரம்பிக்கிறோம். அது இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு இந்த விழிப்பு நிலை வரலன்னா என்ன ஆகும், நமது சந்ததியினருக்கு கேரி ஆகும். சந்ததிகள் என்ன, சமிதியோட கான்செப்ட் படி நமது சந்ததிகள் தான் நம்மளுடைய அடுத்த பிறவிங்கிறாங்க. நம்ம 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 பெற்றோர்களுடைய அடுத்த பிறவிதான் நாம, நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு அடுத்த பிறவி. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு நம்மளை அறியாம நம்ம என்ன பண்றோம், இந்த விழிப்புநிலை தவறின காரணத்தினால நம்மகிட்ட இருக்கிற நம்மளுடைய பதிவுகள் தான் குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப அது அந்த குழந்தைகளும் நம்மளுடைய சந்ததியினரும் மகிழ்வோடு இருக்கணும்னா நமது வாழ்க்கை முறையில் அந்த செயல் திருத்தத்தை கொண்டு வரணும். அதற்கு இந்த மௌன நோன்பாகட்டும், இந்த நவத்தற்சோதனை, அதுதான் மௌனம். அது நமக்கு பேருதவியா இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு அப்பா அவர் குதிரை லாயத்துல வேலை பாக்குறாங்க. இந்த குதிரைகள் சத்தத்திலேயே இருந்து பழக்கம். டொக்கு டொக்கு டொக்குன்னு அந்த லாடம் அடிக்கிறதும், அந்த குதிரைகளை பராமரிக்கிறதும், அந்த குதிரைகளுக்கு புல்லு போடுறது, அது எல்லாம் அதுவே செஞ்சு அதுவேதான் அவருக்கு வேலை. அவருக்கு ஒரு மகன் இருந்தாங்க, ரொம்ப சுட்டி பையன். சோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த அப்பா கையில ஒரு கடிகாரம் கட்டியிருப்பாங்க. அது என்னன்னா ரொம்ப பொக்கிஷமா வச்சிருந்தாங்க. அவங்களுடைய தாத்தா அவருக்கு பரிசளித்தா சொல்லி அவங்க கட்டியிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, அது காணாம போச்சு. கையில இருந்து விழுந்துடுச்சது அந்த அவங்க இருக்கிற இடத்துல. ரொம்ப வருத்தம் அவருக்கு. அந்த பிள்ளை கேக்குறா, என்னப்பா சோகமா இருக்கீங்களே, கஷ்டமா இருக்கீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லப்பா, என்னோட அந்த கை கடிகாரம் நான் கட்டிருந்தேன் இல்லையா, தவறி விழுந்துடுச்சு. அதை தேடுறேன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சொல்லிட்டு நான் பாக்கட்டுமா, நான் ஃபுல்லா தேடிட்டேன்ப்பா, நீங்க சிரமப்படாத, கிடைக்கல அது அப்படிங்கிறாங்க. இல்ல, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த குதிரை இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு குதிரைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருங்க அப்படிங்கிறார். அப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துல அந்த அவரோட பையன் இந்த கடிகாரத்தோட நிக்கிறார். அப்புறம் ஆச்சரியப்பட்டு போறார், எப்படி இந்த கடிகாரம் கிடைச்சது, நான் அவ்வளவு தேடினேனே எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறார். அப்போ சொல்றாரு, நல்ல ஒரு அமைதியான இருக்கும்போது, ஒரு சத்தம் கூட இல்லாத போது, அந்த கடிகாரத்திற்கு முள் சுத்துறது இல்லையா, அத கவனிச்சு அது எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னு அது பின்தொடர்ந்து போய் அந்த இடத்துல தேடினேன்ப்பா, எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் என்னன்னா, மனதை அமைதிப்படுத்தும் போது, மௌனமாக இருக்கும் பொழுது, மௌனம் மேற்கொள்ளும் பொழுது, நம்ம அந்த ஆழ்ந்த அமைதியான நிலையில நமக்கு இறைவனின் குரலும் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். சோ சொல்லுவாங்க, அதாவது நம்ம அழகான பூவை பாக்குறோம், அது மொட்டுல இருந்து விரியுது பாருங்க. அது மொட்டுல இருந்து விரியறது என்ன சத்தம் வரும், சத்தமே கிடையாது இல்லையா. ஆனா அதுவும் ஒரு ஒலி எழுப்பதான். அது பாத்தீங்கன்னா பூ, அதாவது தாவரங்கள் முதல் அறிவு, அந்த பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரத்துல உயிரின தன்மாற்றத்துல முதல்ல தாவரங்கள் தான் முதல் அறிவு. ஒன்றாம் அறிவு தாவரங்கள் தான். சோ அந்த தாவரங்கள், ஒன்றாம் அறிவு தாவரங்கள்னா அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் பாரு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது அந்த மொட்டு மலராக அந்த சத்தம் இடி இடிக்கிற மாதிரி இருக்குமா, அவ்வளவு சவுண்டா இருக்குமா. நம்ம என்னைக்காவது கவனிச்சிருக்கோமா, வீட்லயே கூட பாத்தீங்கன்னா வாழ்க்கையா ஓடுது. இப்பெல்லாம் போன் வந்துருச்சு, நம்ம எடுத்து பாத்துக்கிறோம், டைம் பாத்துக்கிறோம், எல்லாம் பண்றோம். அந்த வீட்டுல நம்ம வாழ்க்கையாக்கு போய் இருக்கு. சோ ஓடும்போது அதே பகல்ல எல்லாம் நம்ம நடமாடுறோம், போறோம் வரோம், அந்த சத்தம் நமக்கு கேட்கறது இல்ல. ஆனா நைட்டு தூங்கும் பொழுது என்ன சவுண்டா வருது பாருங்க, டிக் 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 டிக்னு ஃபுல் சவுண்டு, அவ்வளவு சவுண்டா வருது இல்லையா. இப்ப என்ன, அந்த இடம், நாம் இருக்கும் இடம், அந்த அந்த அமைதி நிலைக்கு போக போக சின்ன சின்ன ரொம்ப ஒரு ஒரு காற்று லேசா மென்மையா வீசுறது கூட, அது கூட சத்தம் கேட்கும். அப்படிதான் இறைவன் என்பவன் அதை விட நுண்ணியவன். அப்ப இறைவனை உணரணும் அப்படின்னா நாம் இன்னும் முழுகி போகணும். ஏன் இறைவனை உணரணும்,
நம்ம கர்ம பதிவுகளை நாம் போக்கிக் கொண்டு முழுமை பெறணும். அப்ப இந்த வாழ்க்கை, அதாவது சாமிஜி வந்து இந்த ஆன்மீகத்தை இல்லறத்தோட இணைச்சிருக்காங்க. இல்லறத்தார்க்கே மனவளக்கலை சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இந்த பயிற்சிகளை நாம மேற்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு வந்து நமது இல்லற வாழ்விலும் இந்த இகம் பரம் சுகம் சொல்லுவாங்க இல்லையா, இல்லற வாழ்க்கையிலயும் நம்ம சுகத்தோடு, மன அமைதியோடு, மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அதற்கு நமக்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகள் அவ்வளவு முக்கியம். எங்கேயோ ஆரம்பிச்சோம், அப்படியே தொடர்ந்து போறது. என்ன முக்கியமா நான் இன்னைக்கு சொல்ல கன்வே பண்ண வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தவமும் தற்சோதனை எவ்வளவு முக்கியம். தற்சோதனைங்கிறது இந்த மௌனத்தை தான். மௌனம்ங்கிறது நிறைய விளக்கங்கள் மன்றங்கள் நிறைய கொடுக்குறாங்க. இந்த சாமிஜி நமக்கு ஆழியால எல்லாம் மௌனம் எல்லாம் எடுக்கும்பொழுது எப்படி எடுப்பாங்கன்னா, தவம் எடுத்துருவாங்க, அப்புறம் திரை போட்டுடுவாங்க, ஒரு அரை மணி நேரம் அப்படியே சைலன்ஸ் கொடுத்துருவாங்க. சோ எண்ணம் ஆராய்தல் பயிற்சி எடுத்துக்கணும், ஆசை சீரமைத்தல் பயிற்சி எடுத்துக்கணும், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நன்றி உணர்வு, இது மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு நம்ம பயிற்சி அந்த மனதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும் அப்படின்வாங்க. அப்பதான் வந்து நமக்கு இது மாதிரி நீங்களும் எல்லாருமே இந்த மௌனம் மேற்கொள்ளலாம், தற்சோதனை பயிற்சிகள் எடுத்துக்கலாம். சோ தற்சோதனைன்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இது நமக்கு முக்கியமா கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம குணங்களை நற்குணங்களாக மாற்றிக்கொள்ளுது. இது மட்டுமல்லாது இன்னும் என்னெல்லாம் செய்யலாம்னா, யாருக்கெல்லாம் நன்றி சொல்லலாம், யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலாம், ஆஹ் இன்னும் கடமைகள் நான் முழுமையா செய்திருக்கேன்னா என்ன நானே சோதிச்சு பாக்குறது, என் உடலுக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், உடலுக்கு ஓய்வு கொடுக்குறேனா, போதுமான ஓய்வு கொடுக்குறேனா, ஐந்தில் அளவு முறை காக்குறேனா, இது மாதிரி எல்லா சப்ஜெக்டும் தினமும் தவறாது தவம் பண்றேனா, பயிற்சிகள் செய்யறேனா, இது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி செய்து எங்க நம்ம தவறுறோமோ அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். சங்கல்பம் போட்டு வாழ்த்தி நமக்கு நாமே அழுக்காப்பிட்டு நம்ம சங்கல்பம் போட்டுக்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைய ஆரம்பிக்கிறோம். நம்ம கருமையின் தூய்மை பெற ஆரம்பிக்கிறது. நம்ம அந்த மனிதன் மனிதனாக உயர்வு பெற ஆரம்பிக்கிறான். அப்ப தவத்தோடு கூடிய தற்சோதனை பயிற்சியை பூரணத்துவம் பெறுவதற்கு நமக்கு நமக்கு அவ்வளவு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கு. அந்த விதத்துல நம்ம என்ன பண்ணணும், பண்ண வேண்டியது தவத்திற்கு உடலை தயார் செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், உடலுக்குள்ள உயிர் இருக்கணும், நம்மளுடைய பயிற்சி முறைகள் எல்லாமே உயிர் மேல் மனம் வைத்து அப்ப உயிரை வளப்படுத்தக்கூடிய காயக்கல்ப பயிற்சி செய்யணும். அதுக்கு அடுத்தது மனித நுட்பத்திற்கு அந்த அமைதி நிலைக்கு கூட்டி சென்ற தவத்தினை செய்து தவ ஆழ்வினில் சோதனை பயிற்சியும் தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு வந்ததன் நோக்கம் மட்டும் இல்ல, அந்த ஆன்மீக தேடல், ஆன்மீக முழுமை பெரு, அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் இயல்பா நடக்கும் எல்லாமே. எல்லாம் தாண்டி இந்த இயல்பு வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில இனிமையாகவும் அமைதியாகவும் மன மகிழ்ச்சியோடும் நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நம்மை சார்ந்தோரையும் மகிழ்வோடு இருப்பதற்கு, இந்த குடும்ப அமைதியோடு நாம் வாழ்வதற்கு, சமுதாயத்தோடு சமுதாய நலனோடு, அதாவது நட்புறவோடு, நல்ல உறவுகளோடு நட்புறவோடு இருக்கிறதுக்கு நமது பயிற்சிகள் அவ்வளவு பெரிய மகான் வந்து அவ்வளவு அழகா நமக்கு கொடுத்துருக்காங்க. நாம செய்ய வேண்டியது பயிற்சி செய்யணும், அதுதான் முக்கியம். அதாவது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தர. கற்பது பெரிய விஷயம் இல்ல, நல்லா கத்துக்கிட்டோம். கற்க கசடர தெளிவா கத்துக்கிட்டோம். கற்பவை கற்றபின் கத்துக்கிட்ட அப்புறம் எப்படி செய்யணும், நிற்க அதற்கு தக. இப்ப வாழ்ந்த சாமிஜி 96 வரைக்கும் வாழ்ந்தாங்க, 96 வரைக்கும் எல்லா பயிற்சிகளும் செய்தாங்க. அது போல நாமளும் வந்து முழுமையாக இந்த பயிற்சிகள் செய்து நாமும் உயர்ந்து குடும்ப அமைதி கண்டு, குடும்ப அமைதியோடு சமுதாயத்தில் சமுதாய கடமை செய்து அனைவரையும் நாமும் உயர்ந்து சமுதாயத்தில் உயர்த்துவோம் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். இதான் சந்தேகம் இருந்தா கேளுங்க. வாழ்க வளமுடன். விட்டு கொடுத்திருக்கேன். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அருள்நிதி, ராதா, நீங்க அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அற்புதமா விளக்கம் சொன்னீங்கம்மா, நன்றிங்கம்மா. தற்சோதனைங்கும் போது அது தவம் முடிஞ்சு செஞ்சது நல்லதா, இல்ல அப்பப்போ இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு இது தெரியுது நமக்கு, அந்த டைம் நம்ம செய்யலாமா? இப்போ இதை அந்த மாதிரிங்கம்மா விளக்கம் கொடுங்கம்மா. நல்ல கேள்விமா. உண்மையா வந்து வாரத்துல ஒரு நாள் மௌனமா நம்ம தவம் செய்து தற்சோதனை பண்றது சிறப்பு. இப்ப நம்ம தினமுமே காலை மாலை தவம் செய்யும் பொழுது தற்சோதனை இயல்பாகிடும்.
நம்ம என்ன எப்போதுமே மனதை வந்து அந்த ஆராய்ச்சியிலேயே வச்சிருப்போம். சோ மனம் ஆராய்ச்சியிலேயே இருக்கும்போது நம்ம அப்போதைக்கு அப்போது நம்ம இயல்பாவே செய்ய ஆரம்பிச்சிருவோம். சோ இப்ப இது வரைக்கும் நம்ம ஒண்ணு சொன்னா ஒருத்தருக்கு ஒரு மனசு சங்கடப்படும் அப்படிங்கறது பேசிட்டு வருத்தப்படுவோம் இல்லையா? அந்த நிலை மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம அது அவங்களுக்கு யாருக்கும் மனசு துன்பப்படாத நிலையில ஒரு நிமிஷம் இங்க எவருக்கும் அதுதான்மா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எவருக்கும் துன்பம் தராத வகையில நம்மளோட வார்த்தைகள்ல இருந்து நம்மளோட சொல்ல இருந்து எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். அப்போ வந்து காலை மாலை எப்படி வந்து தினம் உடற்பயிற்சி செய்யும்போது அந்த உடல் வந்து நமக்கு தவத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறதோ அது போல தினமும் காலை மாலை தவம் செய்யும்போது அந்த தற்சோதனை அந்த ஆராய்ச்சியான மனநிலைக்கு மனம் எப்போதுமே தயாரா இருக்கும். அதனால அப்போதைக்கு அப்போது செய்யறதுங்கிறது இயல்பாகிடுங்கிறத நான் இங்க பதிவு பண்ண வரேம்மா. சரிங்கம்மா. அதுதான் சில சமயம் நம்மள அறியாமலே தெரியுது. இந்த இன்னைக்கு இதை செஞ்சமே இது சரியா, இனிமேல் இப்படி செய்யக்கூடாது, இப்படி நினைக்க கூட கூடாது அப்படின்லாம் நினைக்க தோணுதுங்கம்மா. அதனாலதான் நான் கேட்டேன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அது மாதிரி வரும்போது அருட்காப்பு போட்டுக்கோங்க, வாழ்த்திக்கோங்க, அந்த தொடர்புடைய நண்பரையும் வாழ்த்துங்க. அது நல்ல மாற்றத்தை கொடுக்கோங்க. ஓகேங்கம்மா. நன்றிங்க நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். ரேணுகாம்மா நீங்க பேசலாம். கை உயர்த்திருக்கீங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஒரு சந்தேகம் என்னன்னா, ஆஃப்டர் டெலிவரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் 6 மந்த் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியும். மெடிடேஷன் எவ்வளவு நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்? சாந்தி தவம் அந்த மாதிரி. சரிங்கம்மா. அதாவதுமா டெலிவரிக்கு அப்புறம் நார்மல் டெலிவரி இருந்தா 3 மந்த்ஸ்மா, சி செக்ஷன் இருந்தா 6 மந்த்ஸ். அது உடற்பயிற்சி காய்கல்பத்துக்கு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கலைச்செல்விமா, வாழ்க வளமுடன். கலைச்செல்வி மறைமுகம்மா பேச முடியுமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. கொஞ்சம் வெளியே இருக்கேன்மா. உங்க அனுபவத்துல இது மட்டும் சொல்ல முடியுமா? தவம் எப்ப இருந்து செய்யலாம் டெலிவரிக்கு அப்புறம்? எப்ப இருந்து செய்யலாம்னு கேக்குறீங்களாம்மா? தவம் தவம் டெலிவரி தவம் வந்து அவங்களுடைய உடல்நிலை மனநிலையை பொறுத்தது தானம்மா. அவங்களுக்கு மனசு ஒத்துழைச்சதுன்னா எப்ப வேணாலும் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் டைம் இல்லையம்மா. அவங்களுக்கு குழந்தை இருக்கும், அவங்கள கவனிச்சுக்கிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் இருக்காது, மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கும். குழந்தைய பார்த்துக்கிட்டு அவங்களுடைய எல்லா வேலையும் பார்க்கும்போது அது எல்லாமே விட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு அவங்க எப்பனாலும் பண்ணிக்கலாமேம்மா. அதான் என்னுடைய கருத்து. நல்லதுங்கம்மா. எப்ப அவங்க வந்து அப்ப சாந்தி தவம் பண்ணலாம். நேரம் கிடைக்கும் போது மனம் சாந்தியில வச்சுக்கலாம் இல்லையா? அது பண்ணிக்கலாம்மா. அது பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. நல்லதுங்க. ஆமா. ஓகேம்மா. சாந்தி தவம் பெஸ்ட்ங்கம்மா. வாழ்க வளமுடன். சரிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சாந்தி கண்ணனம்மா நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்துமா எனக்கு தற்சோதனை தாமா பண்ணவே முட மாட்டேங்கிறேன். தற்சோதனை பண்றது மாதிரி நான் அமைச்சிக்கவே மாட்டேங்கிறேன். எதுலையும் பேசிடுறேன், அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன். அந்த தற்சோதனை பண்றதுக்கு இன்னும் என்னம்மா முயற்சி பண்ணணும்? ஒண்ணுமே இல்ல. இல்ல வந்து ஆக்கினை தவம் பண்ணுங்க. ஆக்கினை தவம் போதுமானது. நான் இப்ப சொன்னேன் இல்லையா? ஆக்கினை தவம் பண்ணிட்டு இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் போதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் தவம் பண்ணிட்டு இன்னொரு 10 நிமிஷம் 20 நிமிஷம். அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு நாள் ஒண்ணுன்னு எடுத்துக்கோங்க. உனக்கு கோபத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல, கோபத்தை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கும்போது நம்ம வந்து யார் யார் மேல சினம் கொள்றேன், யார் மேல ரொம்ப கோவப்படுறேன் அவங்க பேர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அவங்க ஒரு 25 முறை வாழ்த்துங்க. ஒரு 21 டைம்ஸ் அவங்கள வாழ்த்துங்க. அவங்களோட இருக்கிற நல்ல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம திரும்பி திரும்பி மனதை ஆசை போடும்போது அவங்க மேல இருக்கிற கோபம் குறைய ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. ஆசை எங்கெல்லாம் ஆசை வந்து தேவையா, உடல் அளவிலும் குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை ஒத்து வருதா, இது மாதிரி ஒவ்வொரு நாள் எடுத்துக்கோங்க. நீங்க செய்துட்டு வரையே நீங்க டியூன் ஆக ஆரம்பிச்சிருவீங்கம்மா. சரிம்மா சரிம்மா. சரிங்களா? சரிம்மா. மிக்க நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. ஜெயலட்சுமி அம்மா நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா ஒரே ஒரு கொஸ்டின்மா.
இப்ப நம்ம சொல்லுங்க. செய்யற செயல் வந்து நம்மளுக்கு சரியா இருக்கு. ஆனா அது மத்தவங்களுக்கு தப்பா சில டைம் தெரியுது. சில செயல்கள் மட்டும். அது எதனாலன்னு தெரியுங்களா? என்னன்னா நம்மளோடது வந்து நமக்கு சரின்னு செய்யறோம். ஆமாங்கம்மா. அவர்களும் அதை செய்யணும், எடுத்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆ. எதிர்பார்ப்பு வேண்டாம். ஓ! உங்களுடைய சரி. கடமையை நீங்க முழுமையா செய்திருங்க. ஆ, அது வந்து சரிங்க. அவங்க ஏத்துக்கிட்டே ஆகணும் கட்டாயம் இல்லையே. அவர்களுக்குன்னு ஒரு சரிங்க. பார்வை இருக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம ஆமா. மரியாதை கொடுக்கலாம். அதுக்கு நம்ம ஓ! ரெஸ்பெக்ட். சரி. சோ அந்த ஓ! எதிர்பார்ப்பு வரும்போது எல்லா பிரச்சனையும் வருதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, அதனால சரிங்கம்மா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க எது அப்ரிஷியேட் பண்ணணும், குறை ஆ, சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஆ, எதுவுமே இல்லாம ஆ. அந்த நிர்மலமான்னு சொல்லுவாங்க இல்லையா? நிஷ்காமிய கர்மமா. சோ அந்த மாதிரி நம்ம ஆமா. செயல்படும் ம். அந்த இடத்துல மனசு லேசாகிடும்னு நினைக்கிறேன் நான். சரி, சரிங்கம்மா. ஓகே, ஓகே. சரிங்களா? நல்லதுங்கம்மா. சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்த்து. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? வாழ்க வளமுடன். யாருக்கும் டவுட் இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம் பவித்ராமா. வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் அருமையான சிந்தனை அம்மா. நாம் அனைவரும் உ- உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம் முறையாக செய்வோம். நம் மகரிஷியின் கனவு தொண்டாற்றி இன்பம் காண்போம். அனைவரும் வாழ்க வளமுடன் அம்மா. பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள் காலை 5:30 தவம் தொடர்ந்து 6 மணி மகரிஷியின் வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணி மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணி சிந்தனை, மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.